ஒரு வசனத்தை நான் இந்த இடத்துல நிற்கும் போது ஒரு வார்த்தையை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 92வது சங்கீதத்தை எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 92வது சங்கீதம். சங்கீதம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமான் எப்படி பனையை போல செழித்து லேபனோனில் உள்ள ஆமா அல்லேலூயா. அப்ப நீதிமான் பனையை போல செழித்து லேபனோன் உள்ள கேதரவை போல வளரவான். கர்த்தருடைய ஆழத்துல நான் அப்படியே அடிக்க போறேன். கர்த்தருடைய ஆழத்துல நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆழத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செலுத்தியிருப்பார்கள். யார் செலுத்தியிருப்பாங்களா? அப்ப சொல்ற கர்த்தருடைய ஆழத்துல நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய ஆலயங்களில் எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய பிரகாரங்களில செழிப்பா இருப்பாங்களா? ஆமே. நீங்க ஆண்டோடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா, நாட்டப்பட்டவங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணோம், ஒரு தோட்டம்னா ஒரு நிலம்னா அந்த நிலத்திலே எங்க வைக்கிறாங்களோ அதே இடத்துல என்ன பண்ணும், அங்கேருந்து கனி கொடுக்கணும். ஆமே. அவங்க தான் நாட்டப்பட்டவங்க. அல்லேலூயா. இங்கிருந்து இந்த கலையிலிருந்து அடுத்த கலைக்கு ஓடி ஓடி அங்க போய் கனி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இந்த சபைக்கு இன்னைக்கு ஒரு வாரம், அடுத்த வாரம் அந்த சபைக்கு அப்படியெல்லாம் போய் அங்கங்க கனி கொடுக்குறவங்களாம் என்ன பண்ண முடியாது, நாட்டப்பட்டவங்களா இருக்க முடியாது, செழிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய ஆழத்துல நாட்டப்பட்டவங்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அதனால வாசிக்கலாம். அப்ப நீதிமான் பனையை போல செழித்து அதுக்கு எங்க போயிட்டீங்க? நான் தான் அதுக்கு அந்த வசந்த படிக்கல, நீங்க அதுக்குள்ள கர்த்தர் உத்தமன்னு சொல்லுங்க. அப்ப நீதிமான் பனையை போல செழித்து லேபனோன் உள்ள கேதுருவை போல வளரவான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்க போனாங்க இந்த இவங்கெல்லாம்? அல்லேலூயா. பனை மரம் உயரமாய் வளரக்கூடிய மரம். அந்த மரத்தை சாதாரணமா ஒடிஞ்சு விழுந்துறாரு. எல்லா மரமும் காத்தடிச்சா ஒடிஞ்சு விழும். அது ஒடிஞ்சு உழ வாய்ப்பே இல்லை. ஆமே. அது ரொம்ப காத்து வந்துச்சுன்னா சில நேரத்துல சாயம். ஆனா ஒரு பக்கம் சாஞ்சி வளைஞ்சு தன்மை விடுமே தவிர அது தானா உடைஞ்சு விழாது. ஆமே. ஆனா பனைமரம் அவ்வளவு உயரமா வளரக்கூடிய மரம். அந்த பனைமரத்தை அந்த பனை மரம் மேல எப்படி இருக்குது, மேல் தோற்றம் எப்படி இருக்குது, கை வச்சிங்கன்னா எப்படி இருக்கு, பிளேடு அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டுரும். ஆமே. ரொம்ப ரஃப்பா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் மேல வச்சிருக்கிற ஆவிக்குரிய விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதி தன்மை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீதிமானா வாழக்கூடியவங்க ரொம்ப உறுதித்தன்மையா இருக்கணும். ஆனா அந்த மரத்தை உள்ள உடைச்சிங்கன்னா அப்படியே சோறு மாதிரி இருக்கும். ஆமே. அப்ப அது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, சத்திய வசனத்தை நம்ம கேட்கும் போது அப்படி லகுவா என்ன பண்ணணும், ஆண்டுடைய வார்த்தைகளை இருதய பலகைகளை எழுதப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்ப அந்த மரம் என்ன பண்ண, அதாவது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சாந்தமும் மத்தேயு 11:29 சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல உங்கள் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நான் என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்குதுன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அது ரொம்ப கடினமானது இல்ல, லகுவா இருக்குதுன்னு சொல்றார். ஆமே. அப்படி நம்ம அவரிடத்துல பாதல கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நிறைய பேர் இப்ப பனைமரம் மேல் தோற்றம் ரஃபா
உறுதித்தன்மை உடையது. விசுவாசத்துல தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துல ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உள்ளான அந்த வந்துட்டு தன்மையை பார்க்கும்போது உடைக்க உடைக்க உள்ள சோறு மாதிரி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வந்து லகுவான தன்மையா சத்தியத்தை கேட்ட உடனே லகுவா நம்ம ஏற்றுக்கொள்கிற கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பனைமரம் வந்து சொன்னா ரொம்ப உயரமா வளரக்கூடிய ஒரு மரம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பனை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பனை மரத்தை பார்க்காதவங்க யாரும் இருக்கீங்களா? அல்லேலூயா. என்ன கேட்கணும் இல்ல? நான் பார்த்தவங்கள கேட்கல, பார்க்காதுக்கு இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களை நீங்க யாருமே பார்க்கல அப்படின்னா அந்த பாருங்க இந்த குமாரமங்கலம் போயிட்டீங்கன்னா லைனா இருக்குது பாரு, ஊர் ஒட்டியும் இந்த பக்கமெல்லாம் பனை மரம் லைனா இருக்குது. இங்க கூட இருந்துச்சு, அதை வெட்டி போட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஒன்று இருந்துச்சு, அதை வெட்டிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்து வந்து தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை மரத்தினுடைய அந்த கொட்டைகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பனங்கொட்டைகளை அரைத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டங்களுக்கு சாப்பாடாக கொடுக்குறாங்க. ஆமே, ஒட்டங்களுக்கு சாப்பாடு இந்த பனங்கொட்டையிலேருந்து அரைச்சி என்ன பண்ணுறாங்களா தூள் பண்ணி தான் சாப்பாடாக கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்தினுடைய அந்த மரம் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் ஆன மரம். யாரும் யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் உபயோகமான ஒரு மரம் பனைமரம். நீங்க எல்லாருக்கும் யாரா இருக்கணும்? பனைமரம் மாதிரி நீங்க யாரா இருக்கணும்? எல்லா மக்களுக்கும் உபயோகமான மக்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி விரும்புறவங்களா எத்தனை பேருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பனைமரம் எல்லாவற்றுக்கும் உபயோகமா இருக்கும். அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனைக்கும் அது உபயோகமானது. ஆமென் சொல்லுங்க. இந்த பனைமரத்தை வந்து கொட்டையை வச்சு என்ன பண்றாங்க? உணவாக ஒட்டங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பனைமரத்தினுடைய ஓலை பாருங்க வேஸ்ட் ஆகத்துல, அந்த ஓலையை வந்து என்ன பண்றாங்க? கூடாரம் போட்டுறாங்க. அல்லேலூயா. அப்ப வந்து கூடாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப மேல் வஸ்திரம் போடுற மாதிரி வீட்டுக்கு என்ன பண்ண மேல் வஸ்திரம் போடுறதுக்கு பனை ஓலையை வந்துட்டு என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. அந்த பனைமரத்தினுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ப வந்துட்டு அதுல அந்த சில அந்த காய்கள்லாம் வச்சிருக்கோம். அந்த காய்கள் வச்சிருக்கும் போது சில நேரத்தில் அந்த காயா வரத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றான் சிலரு அதை சீவிட்டு அதை இளநீர் மாதிரி வந்து என்ன பண்றான் அதை அது வந்து பயன்படுத்துறாங்க. நம்ம சத்திரவடம் மேல் சத்திரவடம் வச்சுக்கிறாங்கல்ல. ஆமா, அங்க வச்சுக்கிறாங்க தானே, நுங்குதான். அப்ப அந்த பதிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நீரை வந்து என்ன பண்றாங்க? அதை வந்து என்ன பண்றாங்க? கல்லுன்ற மாதிரி குடிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதை வந்து ரொம்ப சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்காக அதை வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பதநீரை வந்துட்டு என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. அது தாகத்தை தீர்க்கிறது. அதனால வந்து பனை மரத்தினுடைய அந்த அந்த மரத்தினுடைய அந்த தண்டுகளுக்கு மேல ஓலை மீதி எல்லாம் வந்துட்டு அந்த இலை மாதிரி அந்த என்ன பண்றது அந்த மட்டை இருக்குது சொல்றோம்ல, அந்த மட்டையை உடைச்சா என்ன பண்ணாங்க? நார் ஆக்கிடுறாங்க. என்ன பண்றாங்க? நார் ஆக்கிடுறாங்க. நார் வந்து என்ன பண்றாங்க? வீடு கட்டுறதுங்களுக்கு அது இதுங்களுக்கு என்ன பண்ணுது? அதுவும் பயன்படுது. ஆமென் சொல்லுங்க. நிறைய எங்க ஊர் பக்கமெல்லாம் இங்க எப்படியே தெரியல, எங்க ஊர் பக்கம் பனை மரத்தை வந்து என்ன பண்ணாங்க? ரெண்டா உடைச்சி நல்லா என்ன பண்ணாங்க? அதில் உள்ளக்கிற அந்த சோறெல்லாம் எடுத்துட்டு நல்லா சீவிட்டு மேலே இருக்கிற அந்த ரப்பை கூட லைட்டாக என்ன பண்ணுவாங்க? சீவிடுவாங்க. சீவிட்டு அதை வந்து என்ன பண்ணாங்க? இப்போ கூட அத்திமஞ்சேரிலாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த மரத்தில் அடுத்து கரெக்டாக அந்த காய் மாதிரி வந்து என்ன பண்ணாங்க? செய்கிறாங்க. அதை செஞ்சு என்ன பண்ணுறாங்க? வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு பிள்ளை வீடுகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஓட்டு பிள்ளை வீடோ அல்லது சிமெண்ட் ரேக்குங்களோ அதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே அதை வந்து அடுத்து என்ன பண்ண கை மாதிரி அப்படியே பரப்பிட்டு கொம்பு போடுற மாதிரி அதை வந்து பரப்பிட்டு அது மேலே அந்த சீட்டுங்களை வீடுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஓடுங்களெல்லாம் வைப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால அந்த பனை மரம் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுது? உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டுறதுக்கு அது கட்டுகிறதுக்கு என்ன பண்ணுது? அது பயன்படுது. கடைசியா வந்து என்ன பண்ணுது? காஞ்சி போச்சு, எதுக்குமே யூஸ் ஆகலைன்னா கடைசியா நமக்கு சாப்பாடு செய்யறதுக்கு அடுப்பு கூட வந்து யூஸ் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி இந்த பனை மரம் ஆழமா வேறு விடுகிற ஒரு மரம். ஆமென் சொல்லுங்க. நாம அது போல சத்தியத்துல நம்ம ஆழமா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நீதிமானா வாழணும் அப்படின்னா நம்ம ஆழமான வேர் கனி கொடுக்குறவங்களா நம்ம இருந்தாதான் அப்பதான் இந்த மரம் நம்ம எவ்வளவு வேர் கொள்றோமோ அவ்வளவு மரம் வந்து மேல ஸ்ட்ராங்கா நிற்கும். அல்லேலூயா. இங்க வேர் சரியா பிடிக்கல அப்படின்னா மேல ஸ்ட்ராங்கா நிக்காது. இந்த பில்டிங் இருக்குதுன்னா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா எவ்வளவு நம்ம போடுறோமோ அவ்வளவு மேல மேல கட்டின்னு போலாம். இல்லை அப்படின்னா இந்த என்ன பண்ண சாஞ்சிடாது. ஆமென் சொல்லுங்க. அது போலதான் அந்த உறுதித்தன்மை உள்ளவர்களாய் நாம் தேவனுக்குள்ள நம்ம வேர் கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதான் பவுல் வந்துட்டு குலோசியர் நிருபத்துல வாசிக்கும் போது குலோசியர் நிருபம் எடுத்துக்கொள்வோம். குலோசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம்
6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்க சொல்றாரு, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. அப்படி கிடையாது. நாம் சத்தியத்தை கேட்டு 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 நம்ம வேர் கொள்ள வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? வேர் கொண்டவர்களாயும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாயும். யார் மேல நம்ம கட்டிட்டுக்கிறோம்? இந்த அஸ்திவாரம் நம்ம வந்து இது வந்து ஒரு கல்லு மேல கல்லா கட்டப்பட்டிருக்குது. அது போல நாம வந்துட்டு நம்ம ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ரீதியில ஒரு கல்லின் மேல் ஒரு கல் எப்படி கட்டப்பட்டு மாளிகா தெம்படுதோ அது போல கிறிஸ்துவ மேல நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்ற, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளே வேன் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள்ளே நடந்து கொண்டு. ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நாம வந்து அப்பா வந்து புள்ள வந்துட்டு எங்கன்னா போய் தனியா போய் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அவன் போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவான். அதுவே அப்பாவோ அம்மாவோ வந்து கூட வராங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த எதை குறித்தும் பயமே வராது. அங்க பூசாண்டிக்காரன் அங்க வந்து சிங்கங்குத புலிக்குது அப்படின்னு மற்றவங்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொன்னா கூட அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், அங்க காத்து கருப்பெல்லாம் ஈதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அதே அப்பா கூட அம்மா கூட வந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய தைரியம் அவங்களுக்கு. அல்லேலூயா. அந்த பயத்தை குறித்து அவங்க நினைக்கிறதே கிடையாது. தைரியமா அப்பா கையை பிடிச்சின்னு போயிடுறாங்க. அல்லேலூயா. அது போலதான் நம்ம அப்பா நம்ம கையை நம்ம வந்துட்டு அவர் கையை நம்ம பிடிக்கணும். ஆமே, அப்பதான் நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. சிலர் நான் நடக்க தெரியும் அப்படின்னு சொன்னா அவருடைய உதவியே வேணாம் அப்படின்னா நம்ம எங்கன்னா போய் விழுந்துருவோம். ஆமென் சொல்லுங்க. எப்பயுமே அப்பாவை கையை பிடிச்சி நம்ம பழக கற்றுக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா என்னை என் கையை பிடிங்க, நீங்க வந்து கையை பிடிங்க, நான் பிடிக்க தவிர நீங்க என் கையை பிடிங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்கன்னு கேட்டா அவர் நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம நடக்கணும். அப்படி நடக்கணும்னா அவரோடு கூட உறவு ஐக்கியம். ஆமென். நமக்கு அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நல்ல உறவு இருக்கும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குதோ, ஒரு நாள் புருஷனை பார்க்கலாம் தலையை வெடிச்சு போற மாதிரி, அந்த மாதிரி அப்பாவுக்கும் நமக்கு உறவு இருந்துட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது சொல்றாரு, நம்ம அப்ப வந்து அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பனைமரத்தை போல நம்ம வந்து என்ன பண்ணோம்? அந்த பனைமரம் ஆழமான வேர் விடுகிறதாய் காணப்படுது. ஆமென். வேர் விட்டு வளரக்கூடிய ஒரு மரம். ஆமென் சொல்லுங்க. நாம் அப்படி சத்தியத்துக்காக நம்ம வேர் கொண்டவர்களாய் நம்ம வேர் விட்டு மிகுந்த கனி கொடுக்கிறவங்களா நம்ம என்ன பண்ணோம்? உலகத்துக்கு ஒளியாக உப்பாக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சுடரக்கூடியவங்களா காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப கிழக்கு தேசத்துல வந்து கிழக்கத்தியர்கள் வந்து வாழ்கிற பகுதியில் அந்த ஜனங்களுக்கு வந்து இந்த பனம்பழம் தான் ஒரு முக்கியமான உணவா சாப்பாடா இருக்குது. ஆமே, எத்தனை பேர் பனம்பழத்தெல்லாம் நான் சுட்டு சாப்பிட்டேன்றீங்க? சாப்பிடலையா? அட பைத்தியத்தை, அங்க பாருங்க, அங்க ஒரு சிலரை அப்படின்றாங்க. அந்த பனம்பழத்தை நீங்க நல்லா சுட்டு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்ட் இருக்குதுன்னு. அதெல்லாம் தெரியல. ஆனா வந்து எங்க ஊர் பக்கமெல்லாம் அந்த பனம்பழத்தை அறுத்து நல்லா வேக வைப்பாங்க. வேக வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாம்பழத்தை அறுத்து வைக்கிற மாதிரி சீவி சீவி அதை வச்சா அது. நான் சின்ன பையனா படிக்கும்போது ஒரு ரூபா கொடுத்தோன்னா 10 காசு 20 காசு அப்பெல்லாம் அது மாதிரி கொடுத்தோன்னா ஒரு பீஸ் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடுவோம். தனியா நாங்களே என்ன பண்ண போய் சுட்டு சாப்பிடுவோம். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து பனம்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆமென். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மாம்பழம் நக்கிற மாதிரி அப்படியே வலிச்சு வலிச்சு என்ன பண்ண அவ்வளோ டேஸ்ட். ஆமென். இந்த பனம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கத்து தேசத்துல எல்லாம் வந்து ஜனங்களுக்கு பனம்பழம் தான் ஒரு பெரிய உணவா இன்னைக்கும் அவங்களுக்கு என்ன பண்றது கிடைக்குது. ஆமென் சொல்லுங்க. பனைமரத்தினுடைய சன்மங்கள் இப்படி வந்துட்டு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா இங்க வசனத்துக்கு வருவோம். அப்ப வந்து இங்க சங்கீதம் 92:10-12 வாசிக்கும் போது நீதிமான் வந்து எப்படி இருப்பானா, பனையை போல செழித்து, அப்ப ஒரு பனைமரத்தை போல செழித்து லேபனோன் உள்ள கேதுவை போல வளரவான் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதே அல்லேலூயா. இரண்டாவது வந்து அவர்
சொல்றாரு, அந்த நீதிமான் பனைய போல செழித்து, அப்ப செழிப்பான்னு சொல்றாரு, நீதிமானை ஒப்பிட்டு சொல்றாரு, பனைய போல செழித்தான்னு சொல்றாரு. அப்ப வந்து இந்த நீதிமான்களை குறித்து பைபிள்ல நிறைய வசனங்கள் சொல்லப்படுது. நீங்க வேணா குறிச்சு வச்சுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் வந்து தங்குமா. கையில ஓட்டி அலையில சொல்லுவோமா. ஆமா, 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீதிமொழிகளை நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய பேர் எப்படி இருக்குமா, புகழ் பெற்று விளங்குமா. ஆமேன்னு சொல்லுங்க. உன் பேர் புகழ் பெற்று விளங்கணும். மற்ற ஜனங்கள் பல தேசத்துக்கு பல இடங்களுக்கு வந்துட்டு உன் பேர் புகழ் அப்படி பரவணும் அப்படின்னா, நீதிமானா நீ வாழ்ந்தனும், உன் பேர் புகழ் அப்படி வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 10:30 நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமே. அவன் ஆண்டவரோடு கூட வாழ்ந்த நெருக்கமான உறவு ஐக்கியம் வச்சிருந்தனால எத்தனை போராட்டம் பிரச்சனை எத்தனை அலை வந்து மோதினாலும் அவனை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய நம்பிக்கை எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமான் வந்து இப்ப அந்த 10வது அதிகாரத்துல 24வது வசனத்துல சொல்லப்படுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுன்ற. ஆமே. நீ என்ன காரியத்தை விரும்புறே அதை ஆண்டவருக்கு தருவேன். விசுவாசிக்கிறீங்களா? பின்னாடி அல்லேலூயா. அதுவே வந்து சொல்றாரு 10ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசினா, நீதிமானை ஒரு நாளும் பசினால வருந்து விட மாட்டான். அல்லேலூயா. நீ பசி பட்டினியா கேற எனக்கு சோத்திக்கே இல்லை அப்படின்னா கடவுள்கிட்ட ராங் இல்லை, உங்கள்கிட்ட தான் ராங் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட தான் குறைபாடு இருக்குது. நீ நீதிமானுக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லாதனால்தான் உனக்கு பசி பட்டினி வைக்கிறார், சாப்பாடு குறைவு வைக்கிறார். ஆனா நீதிமானுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை வணைஞ்சு கொடுத்துருந்தா கர்த்தர் ஒரு நாள் உன்னை பசியா விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப வந்து அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு 37:25, நான் இளந்தனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் மாறிடுறேன். ஆனா நீதிமான் கைவிடப்பட்டதையும் என் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்தது என் கண்கள் காணவில்லைன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப என் கண்ணே பார்க்கல, நீதிமான் கைவிடப்பட்டதா நான் ஒரு நாள் என்ன பண்ணல பார்க்கலன்ற. அப்ப ஆண்டவர் கைவிட்டு வரா? அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததியில ஆண்டவர் ஒரு நாள் வந்து என்ன செய்ய மாட்டாரு, பசினால வரவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படினாலும் போஷிப்பார், யாரை கொண்டாலும் போஷிப்பார். ஒண்ணுமே இல்லைன்னா கூட கொண்டு வந்து கரெக்டா கர்த்தர் என்ன பண்ணாரு, போஷிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணி காத்திருந்து பாரு. எத்தனையோ பேர் வந்து போயினா அப்படி ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையெல்லாம் வந்து நிறைய ஆப்ரேஜ் 1500 2000 பிள்ளைகள் வந்துட்டு அனாதை பிள்ளைகளை வச்சு பராமரிச்சவர். ஆனா அவர் வந்து செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அவர் செருப்பு தைக்கிற வேலை செஞ்சிருந்தார். அவருடைய தகப்பனுடைய வேலை அது. அந்த வேலை செஞ்சிருந்தார். ஆனா வந்து கடைசியா வந்து இத்தனை பிள்ளைகளை வந்து போஷிக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு நாள் வந்து பல சம்பவங்களை அவர் சொன்னாரு, புத்தகத்தில் எழுதுறாரு. ஆனா ஒரு சம்பவத்தை வந்து ஒரு நாள் வந்து சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு டைம் ஆயிட்டு கடைசியா எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த டைம் ஆகும்போது அவர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை, எந்த அரிசி பருப்பு எதுவுமே இல்லை, இப்போ என்ன செய்யறது அப்படின்ட்டாங்க. எல்லாம் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜபம் பண்ணிட்டு கடைசியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு கடைசியா அவர்கிட்ட வந்து சொல்றாங்களாம், ஜபம் பண்ணிட்டோம், இப்போ டைம் ஆகிப்போச்சு, சாப்பாடு டைம் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னாங்களாம். வந்து கேட்டாங்களாம். அவர் வந்துட்டு இவர் சொன்னாராம், போய் பசங்களை எல்லாத்தையும் லைனாக வந்து உக்காந்து லைனாக சாப்பாடு தட்டெல்லாம் கொடுத்து உட்கார வை அப்படின்ட்டாராம். ஆமே. அவருடைய விசுவாசம் பாருங்க. உட்கார சொல்லிட்டாராம். உட்கார வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வந்துருச்சு, உட்காந்துச்சு. எப்படி இருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, தட்டெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க, நல்லா யோசித்து பாருங்க. உட்கார வச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்களாம், கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி. அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய பிரியாணிகள் செஞ்சாங்களாம். அந்த பிரியாணி செஞ்சுட்டு கடைசியாக அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து செத்து போயிட்டானாம். அல்லேலூயா. செத்து போயிட்டு உடனே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செஞ்ச சாப்பாடுலாம் அந்த இடத்துல பண்ணி சாப்பிட முடியுமா, அப்படியே ஏற்றி அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு போனாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. இவர் கண்ணை பூடி ஜெபம் பண்ணிக்கிறாராம். ஜெபம் பண்ணி இருக்கிறாராம். வந்த உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்களாம், ஒரு வண்டி கொண்டு வந்து ஆறு அடிச்சு, இதுக்கு யார் வந்துட்டு இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாரு, அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. உடனே வந்து கூப்பிட்டா உடனே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், ஆனால் அங்கே வந்து ஒரு தவறான ஒரு காரியம் நடந்ததுனால இந்த சாப்பாட்டை ஆசிரமத்தை கொடுத்தனுப்பு சொன்னாங்க, இது இறக்கிங்கன்னு சொன்னாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. அல்லேலூயா. மிச்சமான துணிக்கை கூட எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் போஷித்தாரா. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள்
நடத்த விட மாட்டார். ஒரு நாளும் பசி பட்டினா வைக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீங்க கடவுள்கிட்ட நெருக்கமான உறவு ஐக்கியம் இல்லாம நீங்க கடவுளுக்கு அதாவது முதலீடு பண்ணாம ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், எல்லா காரியத்திலும் அற்புதம் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனுக்காக எதை செய்யறீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அது அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நீதிமானை பசியினால ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வறந்து விட மாட்டேன்றார். நீதிமொழிகள் 12:12 நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய வேர் எப்படி இருக்குமா, கனி கொடுக்கறதா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உங்களுடைய வேர் வந்து நீதிமானா உங்க வேர் இருக்குதுன்னா, நீங்க இந்த பூமியில கனி கொடுக்கறவங்களா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்க 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய வீடோ நிலைநிற்கும். ஆண்டுக்கு முன்னாடி உங்க வீடு நிலைநிற்கணும் அப்படின்னா, நீதிமானுக்கு ஏற்ற வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய வெளிச்சம் உங்க வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்னாடி சந்தோஷத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 12:21 வாசித்தீங்கன்னா, நீதிமானுக்கு எத்தனை பேர் விரோதமா எழும்பினாலும் ஒரு கேடும் உங்களுக்கு வராது. ஆமென். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க வேதம் சொல்லுது 11:10 நீதிமொழிகள்ல, நீதிமான் நன்றா இருந்தாதான் பட்டணத்துல களி கூறுறது வரும், சந்தோஷம் வருமா. ஆமென். நீதிமான்கள் பூமியில இந்த பட்டணத்துல எந்த பட்டணத்துல இருக்கிறீங்களோ அந்த பட்டணத்துல நீங்க சந்தோஷமா இருந்தாதான் தேசம் அந்த பட்டணமும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப உங்கள் நிமித்தமா அந்த பட்டணமே ஆசீர்வாதமா இருக்குமா. ஆனா இங்க கீழே சொல்ற துன்மார்க்களை அழிஞ்சாதான் அப்ப வந்து அந்த துன்மார்க்களை அழியும் போது நீதிமான்களுக்கு கம்பீர சத்தம் உண்டாகுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீதிமொழி 11:28 வாசிக்கிறோம். நீதிமான் ஒரு துளிரை போல என்ன பண்ணுவான், தலைப்பாங்களாம். ஆமென். அழகா வந்து நடுவு நடுறாங்க. நட்ட பிறகு வந்து அந்த நடுவை நட்டு அந்த நட்ட நடுவை தூக்கின்னு போய் என்ன பண்ணாங்க, வேற இடத்துல நட்டுட்டு போது அது அழகா பசுமையா வருது பாருங்க. அந்த களை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தை களை எடுத்து ஒரு வாரம் கழிச்சு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே பசுமையா இருக்க, கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு பசுமை. ஆமே. அப்ப அது போல நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு துளிரை போல இருக்குமா. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் துளுத்திட்டே இருப்பாங்க. உங்களை யாரு வெட்டனாலும் வெட்ட 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 பாட்டு பாடுறாங்க. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயரவான். ஆமென்னு சொல்லுங்க. உன்னை யாரு மட்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அவங்க முன்னாடி நீ உயர்ந்துனே இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ அங்க வந்து இப்ப நான் பார்வோன் வந்துட்டு என்ன பண்ண, இஸ்ரேல் மக்களை எவ்வளவா ஒடுக்குனானா அவ்வளவா பழிக்கு பெருகிட்டே இருந்தாங்க. அவங்க வளர்ச்சியை யாரும் தடை பண்ணவே முடியல. ஆமே. அல்லேலூயா. அப்படி உங்க வளர்ச்சியை யாராலும் தடை பண்ண முடியாதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப வந்து 15:29 வாசித்தீங்கன்னா, நீதிமான்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம், கேட்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? எத்தனை பேர் பின்னாடி கிளம்ப வாயே திறக்கதில்ல? நீதிமானுடைய ஜெபமா இருந்துச்சுன்னா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அதனால வந்து சொல்றாரு 24:16 சொல்றாரு, நீதிமான் அவன் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பானான். அல்லேலூயா. நான் மிஷினரியா இருக்கும்போது சென்னையில் எங்களுடைய நண்பர்கள் வந்துட்டு பாஸ்டர்ஸாக இப்போ இருக்காங்க, எல்லாமே பாஸ்டர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய கிராஜுவேஷனுக்காக வந்து என்ன பண்ணாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து மிஷினரியாக இருக்கும்போது அப்போ வந்து இப்போ நீங்கள் கூட எங்கள் கிராஜுவேஷனுக்கு வாங்க, பைபிள் காலேஜினுடைய கிராஜுவேஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அங்கே போனால் சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சராக அப்போ வந்து இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜெயலலிதா ஆட்சி செய்கிறாங்க. அப்போ வந்து கலைஞர். ஆனால் வந்து இப்போ அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு கலைஞர் கருணாநிதியை வர வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அவரை வர வச்சுட்டாங்க. நாங்கள் நினச்சோம், என்னடா அது கிறிஸ்தவங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு இவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணோம், நாங்களாம் பரபரப்பாக பேசிட்டு இருந்தோம். ஆமாம். அப்போ வந்து இப்போ அவங்க வந்து என்ன பேசுவாங்க அதிகமாக, அரசியலை பற்றி தான் அப்படி இப்படி பேசுவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டமளிப்பு விழாவில் எல்லாமே ஊழியக்காரா இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி அந்த பட்டமளிப்பு விழா பட்டம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தவர் இவர் சொல்கிறார், இந்த வசனத்தை எடுத்துட்டாரு. அவர் என்னதான் பேச போகிறாருன்னு பார்த்துருந்தா மைக்கை வாங்கின உடனே வாழ்த்து சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாரும் அவன் திரும்ப எழுந்திருப்பான்றார்.
அல்லேலூயா. நான் நீதிமான் இல்லை, ஆனா விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அடுத்த ஆட்சி அவர் தான் சிஎம்மா வந்தாரு. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி நான் நினைச்சேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், ஒரு வசனத்தை முடிச்சிட போறாரு ஒரு 10 நிமிஷம் நினைச்சா 1 மணி நேரம் பேசினாருங்க. வசனத்தை வச்சே 1 மணி நேரம் பேசினாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி நீதிமான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஆமென்னு சொல்லுங்க. விழுந்தாலும், வாலிபன் விழுந்தாலும் எழுந்திருக்கவில்லையோ என்று எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம விழுந்தாலும் நம்ம சீர்படுத்தி நம்ம ஸ்திரப்படுத்திக்கணும்னு சொன்னா திரும்ப எழுந்து நம்ம ஆண்டவர் வந்து கனி கொடுக்குறவங்களா கர்த்தர் நம்ம மாத்தலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதை சொல்றாரு, இப்ப நீதிமான் பனையை போல செலுத்து, லீபனோன் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளரவான் என்று சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. இந்த பனைமரம் வந்துட்டு எப்படி இந்த இருக்கிற தன்மைன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். அப்ப பனைமரத்தை போல இந்த கேதுரு மரம், அங்க சொல்றாரு, பனைமர நீதிமான் பனையை போல செலுத்து, லேபனோன் உள்ள கேதுருவை போல வளரவான்னு சொல்றாரு. அப்ப லேபனோன் அந்த மலையில வந்து கேதுரு மரம் பயமா வளரக்கூடிய ஒரு மரம். ஆமென்னு சொல்லுங்க. இந்த கேதுரு மரம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, ரெண்டாவது ஒரு நீதிமானுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, கேதுரு மரத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. இந்த கேதுரு மரம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமா வளரக்கூடிய வாழக்கூடிய ஒரு மரம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நாள்? நீண்ட காலம், 1000 வருஷம் கூட வளரக்கூடிய ஒரு மரம் இருக்குதுங்க. ஆமென். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேதுரு மரம் வளரக்கூடிய ஒரு மரம். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப நீண்ட காலமாக வளரக்கூடிய தன்மை உடையது. இந்த ஒரு சில மரம் வந்து பாத்தீங்கன்னா 1000 வருஷங்கள் கூட பழமையானதா என்ன பண்ணுது, இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 100 அடி ஆகிலும் என்ன பண்ணுமா, வளருமா கேதுரு மரம். எத்தனை மரம்? குறைஞ்சது 100 அடி. நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி எல்லாம் கீது பாரு, இந்த கம்பத்தினுடைய ஹைட்டு கீழே நட்டு வச்சுக்கிறான் பாரு, அதில் இவ்வளோ போயிடுது. அதுல இருந்து மேலே 27 அடி தான். அந்த கம்பத்தினுடைய ஹைட்டே 27 அடி தான். அவ்வளோதானே சார்? ஆமாம், 27 அடி தான். அதுலேயே 9 மீட்டர் போல் ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் அதிகம். அது வந்து டிரான்ஸ்ஃபரத்துக்கு மட்டும் போடுவாங்க. ஊரில் போட்டுக்கிறாங்க பாருங்க, பெரிய பெருசாக ஹைட்டாக இருக்கும் பாருங்க, அந்த கம்பம். அது கொஞ்சம் 30 அடி வரும். அதனால வந்து பண்ணிச்சுன்னா இப்போ அந்த கம்பமே 27 அடி தான். ஆனா அதுல எத்தனை கம்பம் வந்து நட்டா எவ்வளவு ஹைட் இருக்கும் 100 அடிக்குன்றத கணக்கு பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அப்படி இந்த கேதுரு மரம் 100 அடி வளரக்கூடிய ஒரு மரம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனுடைய தண்டு பகுதி, அந்த வெட்டம் வந்து பாத்தீங்கன்னா, அதனுடைய சுற்று வட்டம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 40 அடி அகலம் இருக்குமா. எத்தனை அடி? 40 அடி வெட்டம் கொண்டதான். ஆமென். அது தேவைப்படுதா உங்களுக்கு அழகா போட்டு காட்டலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இந்த கையே அப்ப முடியாது. அப்ப அதுக்கு நம்ம கையை அளந்து பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், கம்மியா இருக்கும். ஆனா அது 40 அடி வெட்டம் வரையக்கூடிய அளவுக்கு அந்த மரத்தினுடைய அடித்தன்மை அவ்வளவு பெரிய மரம், ஸ்ட்ராங். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேதுரு மரத்தினுடைய ஸ்திரத்தன்மை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்படி இந்த கேதுரு மரத்தை எதுக்கு நீதிமானுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, அப்ப அப்படி சுற்று வட்டத்துல இருக்கிறதான மக்களுக்கு மத்தியில நாம் அப்படி வளைஞ்சு கொடுக்குறவங்களா நம்ம இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உயரமாய் வளரக்கூடிய மரம், அது வந்து உயரமா மலை மேல உள்ள பட்டணம், அது ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாது மாதிரி உயரமான வந்து ரொம்ப உயரமா, ரொம்ப வந்துட்டு அப்படி வளரக்கூடிய ஒரு மரமா அந்த கேதுரு மரம் இருக்கிறத போல கர்த்தர் நம்மை அப்படி வந்து உயரமா செழிப்பாய் வளரக்கூடிய ஒரு மரமாய் கர்த்தர் மாற்றுன்னு வாக்கு பண்றார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீடிய வாழ்வு, கம்பீரம். ஆகவே இதெல்லாம் அதனுடைய மரத்தை பார்த்தோன்னே ஒரு கம்பீரம், ஒரு தோற்றம் வந்து இருக்கும். என்னடா இவ்வளவு பாரு மரமா இருக்குது. சென்னையில அடையாறு இருக்குது. அந்த அடையாறுல போய் பார்த்தீங்கன்னா ஒரே மரம் தான், ஆலமரம். அந்த ஒரு மரம் சுத்தி 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 அங்கங்க விழுதுகள் உழுந்து 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 என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்குது. ஆனா எதுதான் அடிமரனே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கூடாதுதான் இருக்குது. இதா இருக்குமா அதா இருக்குமா, அப்படி பார்த்தோம்னா எல்லாமே அப்படிதான் இருக்குது. ஆனா எதுதான் உண்மையான மரனே தேர்வு கையில ஓட்டி அலையில சொல்லுவோமா. அந்த மாதிரி இந்த கேதுரு மரம் ரொம்ப வந்து கம்பீரத்துக்குரிய ஒரு நித்திய வாழ்வுக்குரிய ஒரு மரமாய் காணப்படுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வந்துட்டு இங்க கீழே சொல்றாரு, அப்ப நீதிமான் பனையை போல செழித்து, பனைமரத்தை போல செழித்து, லேபனோன் உள்ள ஒரு கேதுருவை போல அவன் வளருவான்னு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. 2 மரத்தையும் ஒப்பிட்டு சொல்றாரு. இதனுடைய சாராம்சத்தையும் ஒப்பிட்டு ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை,
இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு கீழே சொல்றாரு 92:13 கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றார். ஆலயம்ன்றது எது? எது? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆலயம் எது? எது? ஆலயம் ஒருத்தர் இதுன்றாங்க, ஒருத்தர் இதுன்றாங்க. ஆலயம் எது? எது? அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப யாரு அது? எதை குறித்து அங்க சொல்லப்படுது? நாட்டப்பட்டவர்கள் எதை குறித்து சொல்லப்படுது? இந்த ஆலயத்துல நான் நாட்டப்பட்டவனா இருக்கிறேன், நான் தான் அந்த ஆலயம் அப்படின்றது அங்க வந்து பாயிண்ட் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயம்ன்றதே உங்களுக்கு சந்தேகமா? நான் ஆலயம் அப்படின்றது உங்களுக்கு சந்தேகமா? 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தை பார்த்து பாருங்க. அங்க வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. பைபிளே படிக்கலையா? படிக்கிறவங்களே இல்லையா? உனக்குள்ளே படிக்காத, சத்தமா படி. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம் தேவனுடைய ஆலயமா நாம் இருக்கிறோமா? தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இது அறியாதிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வைக்கிறதும் அசுசிப்படுத்துறதும் யார் கையில் இருக்குது? நீதான் அந்த ஆலயம். ஆமென் சொல்லுங்க. எப்படி அசுசிப்படுத்துறோம்? ஆன்ஸு, வெத்தலைப்பாக்கு, பொடி, இப்படி வந்து குடி, இப்படி வந்து வெத்தலைப்பாக்கு, இதெல்லாம் போட்டு கட்டைக்குச்சி இதெல்லாம் போட்டு இந்த ஆலயத்தை கெடுக்கும் போது தேவன் உன்னை கெடுப்பாராம். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீதான் அந்த ஆலயம்ன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தமா வைக்கிறதும் அசுசிப்படுத்த யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. தூங்குறவங்களாம் ஒரு அழிலே சொல்லுவோமா? தலைமையில கொட்டு போட்டு தூங்குறவங்களுக்கு. அதனால வந்து போயின்னா வேக்காடு எவ்வளோ வேக்காடு ஆகுது, பேன் இல்லாத. அப்படி இருந்தும் கூட வந்துட்டா அப்படியே இருந்துன்னு போயினுங்குது. சிலருக்கெல்லாம் அப்படியே கீழே இப்படி வந்து விழுந்துருவாங்களா என்ன தெரியல. பின்னாடி அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 2 கொம்பு நட்டு வந்து இந்த கப்பு மாதிரி செஞ்சு, இந்த எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உலக்க தட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உலக்க தட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கழிக்கின்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு வந்து இப்படி வச்சுட்டு அப்படி கால் மேலே வச்சுக்கின்னு அப்படி இது என்ன பண்ணுவாங்க, நல்லா போட்டு அப்படி கத்துவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில். ஆனால் இங்கே எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இப்படி வந்து என்ன பண்ணுங்க, ஒரு கொம்பு மாதிரி வச்சுக்கின்னு இப்படி பண்ணுறீங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த ஒரு பானை இருக்குதுன்னா, அந்த பாத்திரம் இருக்குதுன்னா, அந்த பாத்திரத்தில் மாவெல்லாம் நல்லா வெந்துட்டு போது அந்த கப்பு அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டு இது பண்ணாங்க. அப்போ வந்து நல்லா அந்த களி வந்து இதாகும். அந்த மாதிரி வந்து சார் இங்கே இல்லை, சரி ரோத்திரம் விடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்ல வந்தேன், அப்ப ஆண்டுடைய ஆலயத்துல நம்ம தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனுடைய ஆலயமா நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுல 6:18 வசனத்தை படிச்சீங்கன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த சரீரமானது தேவனாலே பெற்றும் அவர்களை தங்கியும் இருக்கிற ஆலயமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென். இது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது, அதனால நீங்க உங்களுடையவர்கள் அல்ல, இது தேவன் தங்குற ஆலயமா இருக்குதுன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா, அப்ப தேவனுடைய ஆலயத்துல நம்ம யாரா இருக்கணும்? நாட்டப்பட்டவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, எங்களுடைய தேவனுடைய ஆலயங்களில் அங்க வந்து சங்கீதம் 92:12-13 வருவோம். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாயும் எங்கள் தேவனுடைய ஆலயங்களில் எப்படி இருப்பாங்களாம்? செழித்திருப்பாங்க. நீங்க தேவனுடைய ஆலயத்துல நீங்க ஆலயமா நீங்க இருந்தீங்கன்னா, எந்த ஆலயத்துல நீங்க நாட்டப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய செழிப்பை ஒரு மனுஷனால தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நீதிமான் வந்து நல்ல கனி கொடுக்கிறவங்களா,
உத்தமமா, அப்ப ஜீவ விருட்சம் உள்ளவர்களாய், அப்ப வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, மிகுந்த கனி கொடுக்கிறவங்களாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, வேறுண்ட கர்த்தர் வந்து என்ன பண்ண, அவங்களை தலைக்கப்படி, அவர் செடி எப்படி வந்து தலைக்குதோ அது போல தலைக்கிறபடி ஆண்டு வந்து என்ன பண்ண, அவங்க வாழ்க்கையை அப்படி ஆசீர்வாதமா மாற்றுகின்றார். ஆமென். அப்ப நீதிமான் பனையை போல செழித்து லேபனோன் உள்ள கேதுருவை போல வளருவான். அவன் தேவனுடைய ஆலயங்கள் பிரகாரங்களில் அவன் எப்படி இருப்பானா, அப்போ கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாய் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தர் செழிப்பை கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு தருவார். கீழே 14வது வசனம் சொல்றார், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து முதிர் வயசு ஆனா கூட சரி, அப்ப பசுமையும் புஷ்டியுமா என்ன பண்ணுவாங்களாம், நீதிமானா வாழ்றவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று சொன்னீர். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீர். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழித்து லேபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அவன் கர்த்தருடைய ஆழத்திலே நாட்டப்பட்டவர்களாயும் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஆண்டவரை பனை மரத்தை போல ஆண்டவரை துதிக்கிறோம், கேதுரு மரத்தை போல அதனுடைய சாரம்சங்களைப் போல ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட அப்படி கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்பார்கள் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஆண்டவரை துதிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவே யோபு ஆண்டவே உத்தமனாய் வாழ்ந்ததுனால, உண்மையுள்ளவனாய் வாழ்ந்ததுனால அவன் ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த தேசத்துல ஆண்டவரை துதிக்கிறோம். அவன் ஆண்டவரை அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரை உத்தமமா இருந்ததுனால அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் நீங்க திரும்ப கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்திறதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வந்த போதிலும் கூட, ஆனா யோபு ஆண்டவரை தளர்ந்து போகாதபடிக்கு, தன் வாயினால் ஆண்டவரை வஞ்சனை காணப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் உண்மையை சார்ந்து வாழ்ந்ததை போல அப்படி நீங்க கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 52:8 வாசிக்கிறோம், நானோ தேவனுடைய ஆழத்துல ஒளிவு மரத்தை போல நான் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நான் நம்பியிருக்கிறேன் என்று சொன்னதை போல ஆண்டவரே, தேவனுடைய ஆழத்துல ஒரு பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்படியாய் இன்றைக்கு அதுக்காக தங்களை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறவருடைய வாழ்க்கை அப்படி செழிப்பை நீர் கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்துங்க. ஆண்டவரை துதிக்கிறோம். நோவா தனக்கு இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனமா இருந்ததுனால ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தாவே, அவனுக்காக ஆண்டவரை துதிக்கிற ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தி கொடுத்த எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே, வரப்போகிற கோபாக்கிற நாட்கள்ல கூட ஆண்டவரே, அன்னைக்கு நோவாவுக்கு பேழையை உண்டாக்கின எங்கள் ஆண்டவர், எங்களுடைய ஆலயத்தை நீங்க எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்புக்காக நீங்க உண்டாக்கி இருக்கீங்க. இதில் நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளே ஆண்டவரை நாட்டப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட, எப்பொழுதும் சத்தியத்தை நாங்கள் மேய்ந்து கொண்டு சத்தியத்தை ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்டு அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முதிர்ச்சி அடையத்தக்க விதங்கள்ல நீங்கள் ஒரு நாள் வரும்போது நாங்கள் ஆண்டவரை வார்த்தையை கேட்டு இங்கே ஏறி வா என்று சொல்லும் போது காலுன்று நிற்கிற சபையாய் உமக்கு முன்பாய் கடந்து வர, கரையற்றவர்களாய் பிழையில்லாதவர்களாய் மாசற்றவர்களாய் ஆண்டவரை கர்த்தாவே துதிக்கிறோம், குற்றமற்றவர்களாய் உமக்கு முன்பாக வந்து நிலை நிற்க நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கிரியை செய்யுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே உமக்குள்ளே நாங்கள் வேர்கொண்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் உமக்குள்ளே நாங்கள் நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடியே நாளுக்கு நாள் ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் பெருக எங்கள் தேவனாகி கர்த்தர் அப்படி அருள் புரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை பனையை போல கேதுரு மரத்தை போல அப்படிப்பட்ட அந்த செழிப்பை நீதிமானா வாழ விரும்புகிற, நாங்கள் அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, கீழ்ப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படி செழிப்பை நீங்க கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பான்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் ஆண்டவரை துதிக்கிற பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இளைவராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரை துதிக்கிறோம். அப்படி கர்த்தர் கிரியை செய்வதாக நீங்க கர்த்தர் நெத்தமும் நான் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க. உன் எலும்புகள் எல்லாம் நிலமுள்ளதாக்குவேன் சொன்னீங்களே. அப்படி கர்த்தராகிய தேவன் நீங்க அப்படி ஆசீர்வதித்து நீதிமானுடைய சந்ததியாய் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான விளக்காய் ஆண்டவரை கர்த்தாவை துதிக்கிறோம். குண்டின் மேல இருக்கிற ஒரு விளக்கை போல இந்த பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேர் பெறாய் கறந்தொட்டு நீதிமானுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்க
உதவி செய்யும்படி வேண்டிக் கோரும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரத்தத்தால் ஜெபம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தொங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தொங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். மத்தேயு 13:43 வாசிக்கிறோம். நீதிமான்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ஆகாய மண்டலமின்மேனாய் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவேன். ஆகாய மண்டலவின்மேனாய் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் ஆண்டுடைய வருகையில பிதாவினுடைய ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்களாம். அநேகரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மக்கள் ஆகாய மண்டலத்துல ஒரு நைட்ல எல்லாம் எப்படி ஒரு மின்மின் வந்துட்டு மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு மினுக்குதோ, அது போல ஆகாய மண்டலத்துல விண்மின்களை போல முடிவில்லா காலமும் ஒளி வீசும்படி ஆண்டவர் செய்வாராம். அப்படி நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.